ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். ஸோ நேற்று வந்து கிவ் வச்சு என்னென்ன சென்டென்சஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்த்தோம். அதில் பாதிலேயே நான் விட்டுட்டேன் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். ஐ குட் நாட் ஃபினிஷ் இட். ஸோ சில விஷயங்கள் நான் சில சென்டென்சஸ் விட்டுட்டேன். ஸோ அதை இன்றைக்கி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். ஐ ஹாவ் கிவன். ஐ ஹாவ் கிவன். பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லும்போது ஐ ஹேட் கிவன். அதாவது நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத ஐ ஹாவ் கிவன்னு சொல்லலாம். நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஐ ஹேட் கிவன். நான் கொடுத்துருப்பேன் ஃப்யூச்சரில் ஐ வில் ஹாவ் கிவன். இது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஐ வில் ஹாவ் கிவன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, சரியா? அப்போது சி ஹேஸ் கிவன். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஹேஸ் வரும். ஏன்னா ஹாவ் கூட டஸ் சேர்க்கணும் தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றனால. ஸோ டஸ் ப்ளஸ் ஹாவ் வில் பிகம் ஹேஸ். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். கிவ், கேவ், கிவன். சி ஹேஸ் given. I have given. She has given. He has given. They have given. We have given. You have given. பார்த்துக்கோங்க, இப்படி தான் இந்த சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். I have given. I had given. I will have given. இதே தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது she has given. He has given. He had given. பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும்போது எல்லாருக்குமே ஒன்று தான். she had given. He had given. it had given. இது மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணணும். நான் கொடுக்கல, நான் கொடுத்துருக்கல அப்படின்போது ஐ ஹாவ் நாட் கிவன். நான் பாஸ்டில் வரும்போது ஐ ஹேட் நாட் கிவன். நான் கொடுத்துருக்க மாட்டேன், அதை வந்து ஐ வில் நாட் ஹவ் கிவன். இப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது she has not given. he has not given. it has not given. இதே தான் பாஸ்டில் வரும்போது she had not given. he had not given. it had not given. ஃப்யூச்சரில் வரும்போது she will not have given. she will not have given. இங்கே பார்த்தீங்களா, ஃப்யூச்சரில் வில்லுக்கு பக்கத்தில் ஹேஸ் வரல, ஹேவ் தான் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லுன்றது ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஹேவ் தான் வரும், ஹேஷ் வராது. ஸோ she will have given. he will have given. it will have given. இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணணும், சரியா? they will have given. they had given. they have given. we had given. we have given. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்றத they had given. அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத they have given. அவங்க கொடுத்துருக்கல, they have not given. அங்கே ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுற. the government has given subsidy. கவர்மெண்ட்னு வரும்போது அங்கே தேர்ட் பர்சன் சிங்குலராக வந்துடும். அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் சப்சிடி. அதாவது கவர்மெண்ட் மானியம் வழங்கியிருக்கு அப்படின்றத இப்படி சொல்லுவோம், சரியா? அப்புறமா இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ யாராவது நம்ம வெளில போகிறோம், வெளில போகும்போது ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை அப்பாவோ அம்மாவோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து வெயிட், லெட் மீ கிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தரேன் அப்படின்றத லெட் மீ கிவ். இதே அவ தரட்டும், சரியா? வெயிட், லெட்டர் கிவ். லெட்டர் கிவ். அதே மாதிரி அவன் தரட்டும், லெட் ஹிம் கிவ். அதே மாதிரி தேர்ட் பர்சன் ப்ளூரல், லெட் தம் கிவ். லெட் தம் கிவ் அப்படின்னா அவங்க தரட்டும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது லெட்டஸ் கிவ். லெட்டஸ் கிவ். இங்கே வந்து லெட் வி கிவ்வும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து தப்பு கிடையாது. பட் ஸ்டாண்டர்ட் இல்லை பாப்புலராக யூஸ் பண்ணுறது லெட்டஸ் கிவ் தான். அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ லெட்டஸ், ஏன் லெட் வி கிவ்ன்றது வரதானே வரும். அது வந்து சில டையலெக்டில், அதாவது அந்த வட்டார மொழி ஒரு சில பேச்சு வழக்கில் வர்றது மட்டும்தான் வந்து லெட் வி கிவ்னு வருது. மிச்ச இடத்துலலாம் லெட்டஸ் கிவ்னு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் கொடுக்குறோம், இல்லை ஆமாம், இது வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். வேறு எந்த கான்டெக்ட்லேயும் நம்மளால் பெருசாக இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்றத ஐ ஹாவ் டு கிவ். ஐ ஹாவ் டு கிவ்னு சொல்லணும். அப்புறம் அவள் கொடுக்கணும் அப்படின்னா சி ஹேஸ் டு கிவ். அவன் கொடுக்கணும்னா ஹீ ஹேஸ் டு கிவ். அவங்க கொடுக்கணும்னா தே ஹாவ் டு கிவ். இதே பாஸ்ட்டில் சொல்லணுன்னா
ஐ ஹேட் டு கிவ், she had to give, they had to give, he had to give அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் டு கிவ் him 500 rupees, நான் அவனுக்கு 500 ரூபா கொடுக்க வேண்டியிருந்தது அப்படின்றத ஐ ஹேட் டு give him 500 rupees. இப்போ இதே வந்து she had to give me 500 rupees, அவன் எனக்கு 500 ரூபா கொடுக்க வேண்டியிருந்துச்சு அப்படின்னு நம்ம இந்த கிவ் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். சரியா? அப்புறமா வந்து ஐ குட் கிவ், என்னால் கொடுக்க முடிஞ்சது பாஸ்டில். ஐ குட் கிவ், இது வந்து 2 கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு, என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு, என்னால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னும் நம்ம பாஸ்ட்லேயும் நம்ம சொல்லலாம். இது வந்து எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னா, ஐ குட் கிவ் எஸ்டர்டே, என்னால் நேற்று கொடுக்க முடிஞ்சது, பட் ஐ டோன்ட் ஹவ் மணி டுடே, இன்றைக்கி என்கிட்ட காசு இல்லை, அதனால் ஐ கேனாட் கிவ் டுடே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இன்னொன்று ஐ குட் கிவ் அப்படின்றது ஒரு சஜஷனாக, நான் வேணால் தரட்டுமா அப்படின்றத நம்ம கேட்கலாம். குட் ஐ கிவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரியா? ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. சரியா? அதே மாதிரி ஐ மே கிவ், நான் தரலாம், பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, இது வந்து தரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் ஷியூராக தரல. ஐ வில் கிவ்னா நான் தருவேன்னு சொல்லிடுறோம். இது வந்து ஐ மே கிவ்ன்னு வரும்போது நான் தரலாம், என்னை நம்பாத, இருக்கிறத பொறுத்து அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ ஐ மே கிவ், ஐ மைட் கிவ். மே மைட்டும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மேன்றது பாசிபிலிட்டி ஜாஸ்தி, மைட்டுன்றது பாசிபிலிட்டி கம்மி. ஸோ நீங்கள் வந்து தரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அங்கே மே யூஸ் பண்ணுவோம், தரதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே மைட் யூஸ் பண்ணுவோம். ஐ கேன் கிவ், என்னால் தர முடியும். ஸோ இதே நான் பாஸ்ட்டில் சொன்னாலே ஐ குட் கிவ், she can give, he can give, they can give, they could give. அப்புறமா வந்து must, I must give, she must give, they must give, the government must give, or my friend must give. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த ஆக்சிலரி வேர்ப்னு வந்துச்சுனாலே கூட வர வேர்ப் கூட நம்ம எப்போவுமே சேர்க்க மாட்டோம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ப்ரொனவுன். அது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கட்டும், ஃபஸ்ட் பர்சன் சிங்குலராக இருக்கட்டும், ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் ப்ளூரல், எதுவாக இருந்தாலுமே நம்ம ஒரு ஆக்சிலரி வந்துருச்சுன்னா கூட வர வேர்ப் கூட எஸ் எப்போவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இதுதான் வந்து ரூல். இப்படி நீங்கள் பேசி பழக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். அந்த தாட் ப்ராசஸ் அலைன்மெண்ட் வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிவரின்றது ஸ்பான்டேனியஸ் ஆகிரும், உங்களோட மெசேஜ் டெலிவரின்றது ஸ்பான்டேனியஸ் ஆகிரும். அதுக்கப்புறமா அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சரியா? ஐ திங்க் இவ்வளோ நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு 10 வருஷமாக அவனுக்கு நான் காசு கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத ஐ ஹாவ் பீன் கிவிங் ஹெம் மணி ஃபார் த பாஸ்ட் 10 years. ஆர் இப்போ வந்து ஒரு 10 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத இப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து நான் வந்து ஒரு டைம் பீரியட்லேருந்து, எக்ஸாம்பிள் நான் வந்து 2015 நான் அவனுக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஐ ஹாவ் பின் கிவிங் ஹெம் ஃப்ரம் 2015, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதே வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அதாவது பாஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா ஐ ஹேட் பீன் கிவிங் அப்படி சொல்லணும். அதே மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பேன், ஐ வில் ஹாவ் பின் கிவிங். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, அவ்வளோதான். அதே மாதிரி she has been giving, she had been giving, he has been giving, he had been giving, they have been giving, we have been giving, you have been giving. நீ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க, ஒரு பீரியடில் ஆரம்பித்து அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே வருதுன்னும் போது அங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹாவ் பீன் ஆர் ஹேஸ் பீன். ஹாவ் எங்கே வரும்? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு வரும், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வரும், தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வரும், செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வரும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ் தான் வரும். ஷி ஹாஸ் பின் கிவிங், ஹி ஹாஸ் பின் கிவிங், இட் ஹாஸ் பின் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு
அது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு ஒரு செஷன் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட்டர்ன் தான். ஒரு பேட்டர்ன்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கான ஒரு டூலாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சரியா? அப்படி எடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலே உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கே கிளியராக தெரியும். ஜஸ்ட் டெலிபரேட்டாக எஃபர்ட் போடுங்க. நான் வந்து என்னோடய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். அதே மாதிரி நீங்கள் டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கு தான் ரிசல்ட். தெர் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் தட். இது வந்து ஒரு எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம என்ன சொல்கிறது, இப்போதைக்கு யார் ஃபேமஸாக இருக்கா, அந்த தங்கப்பாண்டியா கூமாப்பட்டி அந்த பையனை எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் எடுத்துக்கோங்க. அதோட வேறு யார் இருக்கா, ஜிபி முத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போய் பார்த்திங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் இருக்கும். அதோட ரிசல்ட்டு தான் அவங்க இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும்போது உங்களுக்கு பெரிய ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்கள எடுத்தேன். அதுக்காக அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் அவங்களோட கன்சிஸ்டன்சி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களோட கன்சிஸ்டன்சி ப்ரிப்ரேஷன் இருந்துச்சுன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்து கம்மியான பேர் தான் பார்த்துருக்கீங்க. அது வந்து ஒரு 8 வியூஸ் நம்ம தான் வந்துருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறதுனால சஜஷன்ஸில் அதிகமாக காட்டாது. இருந்தாலும் நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இட் இஸ் பியூர்லி ஃபார் யுவர் ஓன் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது அது நீங்கள் வந்து டெய்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் ரிட்டனாக அதாவது டெய்லி வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கோ கமெண்ட்டோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரிப்ஷனோ இதை பண்ணிங்கன்னா இது ரீச் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதான் வந்து கோலே. நிறைய பேர் இதனால் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றனால தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதான் இந்த சேனலோட அப்ஜெக்டிவே. அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அது வரைக்கும் நாளைக்கு நான் திரும்ப முடிஞ்சால் இன்றைக்கே கூட இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் சிவனேசன். தேங்க்யூ.